வண்டி பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். இன்ஜின் சரி, அவுட்லுக்கும் சரி, சீட் கவரும் சரி, எல்லாமே நல்லா இருக்கும். இதுல மூணுமே அடிபடாத வண்டி, மூணுமே இன்ஜின் 100% இருக்கும். இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே. இந்த வண்டி எடுத்த எந்த வித செலவு இருக்காது. பேங்க் லோனும் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 வரைக்கும் கிடைக்கும். 1000 cc டயர்ஸும் நல்லா இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. இன்ஜின் நல்லா இருக்கும். இது சர்வீஸ் ரெக்கார்டு தான். இதுக்கு 80 to 90% லோன் வாங்கி தர முடியும் பேங்க்ல. ஒரு சின்ன டென்ட் கிராச்சஸ் கூட இருக்காதுங்க. பெயிண்ட்ஸோ 100% இருக்கும். இது வந்து 5 lakhs சொல்றாங்க. ஒரு 4 to 4.25 வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்குங்க. ரெண்டுமே அடிபடாத வண்டி, இன்ஜின் 100% இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க. இதுக்கு வந்து பேங்க் லோன் பாத்தீங்கன்னா ஒரு 4 lakhs சம்திங் நம்மளால வாங்கி தர முடியும். அது ஒரு 80 விசா 90 விசா வட்டியில என்னால வாங்கி தர முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடும் பேங்க் லோன் பண்ணிட்டு இருக்கோம். இதோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. யூசேஜே இல்லாத வண்டி. இந்த வண்டியில எல்லாமே ஹைலைட் தான், பிளஸ் தான். ஏன் அப்படின்னா 5 years கரண்ட்ல இருக்கு. கிலோமீட்டர் லோ, அடிபடாத வண்டி, டயர்ஸும் நியூ. இந்த மாதிரி வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவுமே இருக்காது. பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 1.95 சொல்றாங்க. வணக்கங்க, நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா காசுல இருந்து இன்னைக்கு நம்ம வண்டி காமிச்சிட்டு இருக்கோம். 7 சீட்டர்ல நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்ல வண்டி வந்து கேட்டிருக்காங்க. அதனால இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு 3 இனோவா வந்திருக்கு. மூணுமே வந்து 2030 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. இப்போதான் எஃப்சிஐ காமிச்சிருக்காங்க. மூணுமே 2009 மாடல். ஃபர்ஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர்ல, ஃபேன்சி நம்பர்ல, ஆல் 7ல தஞ்சாவூர் நம்பருங்க. ஒரு 2,31,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். இன்ஜின் சரி, அவுட்லுக்கும் சரி, சீட் கவரும் சரி, எல்லாமே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 2009 மாடல் தாங்க. இது 1.31 சம்திங் ஓடி இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா G4 ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். இந்த வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த மாதிரி வண்டியை எங்கிட்ட கிறிஸ்டா, இனோவா அந்த மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட வண்டி இருக்கு. இப்போ சாம்பிளுக்கு ஒரு 3 வண்டி மட்டும் நிறுத்தி காமிச்சிட்டு இருக்கோம். இது 2009 G4ங்க. இது 30 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. 2,83,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுலயும் டயர்ஸ் நல்லா இருக்கும். எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி வண்டி தான் ஒவ்வொன்றும் நம்ம நிறுத்தி காமிச்சிட்டு இருக்கோம். இதுல மூணுமே அடிபடாத வண்டி, மூணுமே இன்ஜின் 100% இருக்கும். இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே. இது வந்து ரீ நம்பர் இல்லை. இது வந்து நம்ம தமிழ்நாடு நம்பர் தாங்க. ரீ நம்பர்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ கம்மியா இருக்கும். தமிழ்நாடு நம்பர் தான். அதனால நீங்க இது தைரியமா நம்பி வாங்கலாம். இதுக்கு ஒரு 50 to 70% வரைக்கும் என்னால லோன் பண்ணி தர முடியும். ஓகேங்களா? ஆல்டோ LXIங்க. இது வந்து 2007 to 12 வரைக்கும் டிமாண்டா இருக்கும். அது லோக்கல் நம்பர்ல நம்ம கிட்ட 2 வண்டி இருக்கு. கோயம்புத்தூர் நம்பருங்க. 2009 மாடல். டயர்ஸும் பாத்தீங்கன்னா நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. வெறும் 94,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. வண்டி 100% இருக்கும். 2029 வரைக்கும் நம்மளுக்கு எஃப்சி கரண்ட்ல இருக்கு இந்த வண்டியில. இந்த வண்டியில எந்த வித செலவும் இருக்காதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 2008ங்க. இது எஃப்சி கரண்ட். இது பார்த்தீங்கன்னா டயர்ஸும் நல்லா இருக்கும். அலாய்ஸ் போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். லாஸ்ட் டைம் ஒரு 5-6 வண்டி இருக்குன்னு போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆல்டோ நிறைய டிமாண்ட், எல்லா வண்டியும் போயிடுச்சு. இப்போ நியூவா வந்திருக்கு இந்த வண்டி. இந்த மாதிரி ஆல்டோ வேணா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க, உடனே ரிப்ளை கொடுக்குறோம். லோக்கல் நம்பர்ல 1 ஓனர் 2 ஓனர்ல அடிபடாத வண்டி நிறைய வண்டி இருக்கு. கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க, உடனே ரிப்ளை கொடுக்கும். மாருதியில ஈகோங்க. இது பாத்தீங்கன்னா மாடல் 2015 கடைசி 16. இதோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா வெறும் 42,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா புது வண்டி எப்படி இருக்குமோ இருக்கு. டென்ட் கிராச்சஸ் இருக்காது. ஒரு பெயிண்ட் டச்சப்பும் கூட இருக்காது. இது சிஎன்ஜி கிட்டு போட்டிருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 27 to 30 கிடைக்கும். டயர்ஸும் நியூ. இந்த வண்டி எடுத்த எந்த வித செலவு இருக்காது. பேங்க் லோனும் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 வரைக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி வண்டி தான் ஒவ்வொன்றும் நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஈகோவே எங்கிட்ட 23, 24 வரைக்கும் இருக்கு. அதர் டீட்டெயில்ஸ்னா கால் பண்ணுங்க. இப்போ ரெனால்ட்க்கு விட்டே ஒரு 4-5 வண்டி இருக்கு. இப்போ கரண்ட்ல இருக்கு. இதோட பிளஸ் என்னன்னா ஒரு 80 to 90% லோன் வாங்கிக்கலாம். இது வந்து 2018 மாடலுங்க. சிங்கிள் ஓனர்ல இருக்கு. 42,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க. 1000 cc டயர்ஸும் நல்லா இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. இன்ஜின் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2017ங்க. ஒரு 50 to 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது சர்வீஸ் ரெக்கார்டு தான். இந்த வண்டி பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. பேசலாம், அனுசரிச்சு கொடுத்துருவாங்க. இதுக்கு 80 to 90% லோன் வாங்கி தர முடியும் பேங்க்ல. லோ பட்ஜெட்ல, அதாவது 40 ரூபா 50 ரூபா வச்சிருக்கவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கால் பண்ணுங்க. நாங்க உடனடியா பேங்க் லோன் போட்டு இதை நாங்க டெலிவரி கொடுக்குறோம். வேர்ல்ட்ஸ்வாகன்ல வென்டோங்க. இது நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா
கார்ஸ்லயே ஒரு சாம்பிளுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி தான் நம்ம வந்து ஒவ்வொன்று நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா காங்கை நம்பர் சிங்கிள் ஓனர் 2015 கடைசி 16ங்க. வெறும் 95,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இது ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய்ஸ் வந்துடும். 4 டயர் நியூங்க. ஒரு சின்ன டென்ட் கிராச்சஸ் கூட இருக்காதுங்க. பெயிண்ட்ஸோ 100% இருக்கும். இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி யாரும் ஓபன் பண்ணி காமிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த டோர் கீழே ரஸ்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். ஒரு பொருள் வந்து சீப்பா கிடைக்குது அப்படின்னா அது தரம் இல்லாத பொருளாக தான் இருக்கும். அதனால நீங்க விலை கம்மியா இருக்குன்னு எடுக்காதீங்க. வண்டி தெளிவா இருந்தா எடுங்க. ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்க்கு வந்தீங்கன்னா குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால தரமான வண்டி வேணா இந்த மாதிரி வண்டி வேணா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. இது வந்து 5 lakhs சொல்றாங்க. ஒரு 4 to 4.25 வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்குங்க. மாருதியில ஸ்விஃப்ட் விடிஐங்க. டீசல் வண்டி இப்ப டிமாண்டா இருக்கு. ரெண்டு வண்டியுமே 2015 மாடல், ரெண்டுமே 2 ஓனர். இதோட ஹைலைட் ரெண்டுமே 90,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. ரெண்டுமே அடிபடாத வண்டி. இன்ஜின் 100% இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க. கம்பெனி மெயின்டென்ல இருக்கு. அது கோபி நம்பர் 2 ஓனர்ல. டயர்ஸும் நல்லா இருக்கும். நம்ம கிட்ட எந்த வண்டி எடுத்தாலும் அடிபடாத வண்டி தான் இருக்கும். ஒரு டோர், பேனட், டிக்கி எல்லாமே செக் பண்ணி தான் நிறுத்துறோம். ஒரு டோர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருந்தாலும் உங்ககிட்ட சொல்லி தான் கொடுப்போம். அதனாலதான் ஐஸ்வர்யா கார்ஸ்னா இத்தனை வருஷம் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியுது. தரமான பொருள் வேணும்னா எப்பயுமே ஐஸ்வர்யா கார்ஸ் நம்பி வரலாம், தேடி வரலாம். இன்ஜின் ரூம் சைடு வந்து ரஸ்ட் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து விலை போகாது. அதனால கம்மியா இருக்கும். இதுக்கு வந்து பேங்க் லோன் பாத்தீங்கன்னா ஒரு 4 lakhs சம்திங் நம்மளால வாங்கி தர முடியும். அது ஒரு 80 பைசா 90 பைசா வட்டியில என்னால வாங்கி தர முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடும் பேங்க் லோன் பண்ணிட்டு இருக்கோம். சாண்ட்ரோங்க. ஏன் இந்த மாதிரி 4 வண்டி 3 வண்டி சேர்த்து காமிக்கிறோம் அப்படின்னா, நூத்துக்கணக்கான வண்டி இருக்குங்க. நம்மளோட குடோன்லயும் சரி, ஷோரூம்லயும் சரி, கஸ்டமர் பிளேஸ்லயும் நிறைய வண்டி இருக்கு. அதனாலதான் நாங்க இந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கோம். ஒரு சில டீடைல்ஸ் தவறி இருக்கலாம். அது வந்து நீங்க கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. உடனடியே நாங்க போட்டோ டீடைல்ஸ், பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்றோம். இது லோ பட்ஜெட்ல, அதாவது லோ பட்ஜெட்னா ரொம்ப லோ பட்ஜெட் நினைச்சுக்காதீங்க. 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய்க்குள்ள நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா 2011ங்க. டேங்க் அண்டாஸோட இருக்கு. கம்பெனி டேங்க் அண்டாஸோட. கிலோமீட்டர் வெறும் 78,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மெக்கானிக்ஸ் சூப்பரா இருக்குங்க. ஒரே இடத்துல மட்டும் ஒரு கிராச்சஸ் இருக்கும். அது கஸ்டமர் எடுத்து தரல. அது ஓப்பனா சொல்லி தான் நாங்க வியாபாரம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா 2006 2 ஓனருங்க. இப்போதான் அலாய்ஸ் போட்டிருக்காங்க. டயர்ஸும் நல்லா இருக்கும். டச் ஸ்கிரீன் சென்டர் இருக்கு. லெதர் சீட் கவர் இருக்கு. பாத்தீங்கன்னா இது ஃபேன்சி நம்பர் 2007 திருச்சி நம்பர் 2 ஓனருங்க. இதுவும் டேங்க் அண்டாஸ், சீட் கவர் சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்னா ரொம்ப லோ பட்ஜெட் நினைக்காதீங்க. இது 1.5 to 2 தான் இந்த வண்டி எல்லாமே. ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆன வண்டி தான் இருக்கும். நம்ம இப்ப கால் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஃபுல்லா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா மாத்த வேண்டியது மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வண்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இது நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி தான் நம்ம ஷோரூம்ல நிறுத்துறோம். அதனால பயம் இல்லாம எந்த வண்டி வேணா நீங்க செலக்ட் பண்ணலாம். ஓட்டி பழகருக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டிங்க. மாருதியில ஜென்னு எஸ்டிலோங்க. VXi 2012 மாடல் 2 ஓனர். இதோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. யூசேஜே இல்லாத வண்டி. பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும். டயர்ஸும் நல்லா இருக்கும். சீட் கவரும் நல்லா இருக்குங்க. ஜென் எஸ்டிலோ நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இந்த வண்டியை. இந்த வண்டி ஒரு 2-3 வண்டி இருக்கு நம்ம கிட்ட. ஒரு 2 ரூபா பட்ஜெட், 2.5 பட்ஜெட், 2.25 பட்ஜெட்ல நிறைய வண்டி இருக்கு. அது ஹை மாடல்ல இருக்கு. அதனால இந்த வண்டி பத்தி அதர் டீடைல்ஸ் கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. உடனே நாங்க ரிப்ளை கொடுக்குறோம். ஹோண்டால சிட்டிங்க. ZXல GXi. இதுதான் டாப் எண்ட் மாடல். அப்ப வந்ததுல 2007 மாடல். இந்த விண்ட்ஷீல்டு கண்ணாடி கூட மாத்தலைங்க. ஒரிஜினல் கிளாஸ் அப்படியே இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி தான் நம்ம ஒவ்வொன்று காமிச்சிட்டு இருக்கோம். இன்டீரியர் பாருங்க, யூசேஜே இல்லாத மாதிரி இருக்கும். 10th anniversary லிமிடெட் எடிஷன்னால உங்களுக்கு ஹுட் அண்ட் டேஷ்போர்டு எல்லாமே வந்துடும். 1.13 தான் ஓடி இருக்கு. டயர்ஸும் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் மட்டும் கேட்டுக்கலாம் கஸ்டமர் கிட்ட இருக்கா என்னன்ட்டு. அது ஃபேன்சி நம்பர்ல, செடான்ல, எந்த வித செலவு இல்லாம, ரஸ்ட் இல்லாம, டென்ட் கிராச்சஸ் இல்லாம, லோ பட்ஜெட்ல இந்த வண்டி வேணா கால் பண்ணுங்க. ஏன்னா இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வித செலவுமே இல்ல. எஃப்சியும் கரண்ட்ல இருக்கு. கிலோமீட்டர் லோ. ஏன்னா வச்சிருக்கவங்க வெல் மெயின்டைன்ல வச்சிருக்காங்க. நாங்க யூஸ் பண்ணி பார்த்தோம், ட்ரையல் பண்ணி பார்த்தோம். வண்டி ரொம்ப ரொம்ப இன்ஜின் கீர் பாக்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த வண்டி வேணுங்களா கால் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹோண்டா சிட்டியே ஒரு 5-6 வண்டி இருக்கு. 14-15 சன்ரூஃப் மாடல் கூட இருக்கு. ரெனால்டோ கிட்டுங்க. 2018 மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்கு. ஒரு 50,000 கிலோமீட்டர் சம்திங் தான் ஓடி இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி. TN 85 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. சீட் கவர் நல்லா இருக்கும்.
பாடி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். டயர்ஸும் நியூ டயர்ஸா இருக்கு. இந்த வண்டியோட பிளஸ் பாயிண்ட் ஒரு 80 to 90% லோன் பண்ணலாம். இது வந்து 3,30,000 ரூபாய் கேட்கறாங்க. இது பிக்சட் பிரைஸ் இல்ல, நெகோஷியபிள் பிரைஸ் தான். சிங்கிள் ஓனர்ல இருக்கு. அதனால இந்த வண்டி மாதிரி ஒரு 10 வண்டி எங்கிட்ட ரெனால்ட் போயிட்டு இருக்கு. ஆல்டோல எல்எக்ஸ்ஐங்க 2009 மாடல். இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர், செகண்ட் ஓனர்ல இருக்கு. வெறும் 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டியில எல்லாமே ஹைலைட் தான், பிளஸ் தான். ஏன் அப்படின்னா 5 years கரண்ட்ல இருக்கு. கிலோமீட்டர் லோ, அடிபடாத வண்டி, டயர்ஸும் நியூ. இந்த மாதிரி வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவுமே இருக்காது. பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 1.95 சொல்றாங்க. பேசலாம். ஏன்னா எஃப்சியும் கரண்ட், இன்சூரன்ஸும் கரண்ட், டயரும் புதுசு, லோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த மாதிரி வண்டி வேணா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. உடனடியா நாங்க ரிப்ளை கொடுக்குறோம். ஹோண்டாயில ஐட்டனுங்க 2010 மாடல். நம்ம ஷோரூம்ல ரொம்ப குவாலிட்டியான வண்டி. அதுவும் TN42 காங்கே ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பர் 3435, 1.2 கப்பா இன்ஜினுங்க. டயர்ஸும் நல்லா இருக்கும். எஃப்சி பாத்தீங்கன்னா 2030 வரைக்கும் இருக்கு. இப்பதான் காமிச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குங்க. இந்த வண்டி எடுத்தா எந்த வித செலவுமே இல்லை. டயர்ஸும் நல்லா இருக்கு. பாடி லைன் பெயிண்ட்ஸோ எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குங்க. லோக்கல் நம்பர்ல, செகண்ட் ஓனர்ல 1.15 தான் ஓடி இருக்கு. இந்த மாதிரி ஐட்டனே ஒரு 3-4 வண்டி இருக்கு. கிராண்ட் ஐட்டன் அஸ்ட்ரா மாடல் இருக்கு. லோ பட்ஜெட்ல எந்த வித செலவில்லாத வண்டிங்க. மாருதியில வேகனாருங்க. இது வந்து எல்எக்ஸ்ஐ. இது வந்து டேங்க் அண்டாஸோட இருக்கு. 2 ஓனர்ல இருக்குங்க. 1.31 தான் ஓடி இருக்கு. இது கம்பெனி டேங்க் அண்டாஸ். டயர்ஸும் நல்லா இருக்கும். இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 11வது மாசம் வரைக்கும் இருக்கு. எஃப்சி பாத்தீங்கன்னா 2027 வரைக்கும் இருக்கு. பாடியில பெயிண்ட்ஸும் 100% இருக்கு. ஹை லுக்கா இருக்கு. இன்டீரியர் நல்லா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டு கிளாஸும் கூட மாத்தலைங்க. 2007 இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றும் நிறுத்தி வியாபாரம் பண்றோம். அதனாலதான் ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்னாவே குவாலிட்டின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால குவாலிட்டியான வண்டி வேணும்னா ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ் நீங்க நம்பி வரலாம். ஷோரூம்லயும் ரொம்ப ஹைலைட்டான வண்டி. ஏன் அப்படின்னா டாப் அண்ட் மாடலுங்க. சன்ரூஃப் மாடல்ல ஒரு வண்டி வந்திருக்கு. ஹோண்டா சிட்டில விஎக்ஸ்ங்க. அது சிங்கிள் ஓனர், திருச்சி நம்பர்ல 2014 மாடல். சிங்கிள் ஓனர், 1.20 சம்திங் தான் ஓடி இருக்கும். வண்டி நீட், இன்டீரியர், அவுட்லுக் எல்லாமே இருக்கும். பாத்தீங்கன்னா இது வந்து ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய்ஸ் எல்லாமே வந்துடும். பட்டன் ஸ்டார்ட்டோட கீலெஸ்ங்க. இருக்கிறதுலே இதுதான் டாப் எண்ட் மாடலு. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வித செலவு இருக்காது. ஏன்னா சிங்கிள் ஓனர்ல 2014 சன்ரூஃப் மாடல் வண்டி எங்கேயும் இல்ல. ரொம்ப தெளிவான வண்டி. இந்த வண்டி பத்தி அதர் டீடைல்ஸ் எல்லாம் கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. மாருதியில ஸ்விஃப்ட் டிசைருங்க. விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியன்ட். இது 1 lakh சம்திங் ஓடி இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்ட்ல தான் இருக்கு. நல்ல சீட் கவர், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். டயர்ஸும் நல்லா இருக்கும். இந்த வண்டி எடுத்த எந்த வித செலவும் இருக்காதுங்க. 2010 தான். கிளாஸும் கூட எதுவுமே மாத்தல. ரொம்ப குவாலிட்டியான வண்டி. இந்த மாதிரி டிசைரு பெட்ரோல் டீசல்ல எங்ககிட்ட ஒரு 4-5 வண்டி இருக்கு. நாங்க சாம்பிளுக்கு ஒரு வண்டி தான் காமிச்சிட்டு இருக்கோம். அதனால எந்த வண்டி வேணாலும் கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. உடனே நாங்க ரிப்ளை கொடுக்குறோம். மாருதியில ஸ்விஃப்ட் டிசைருங்க. VDI 2017 மாடல். சிங்கிள் ஓனர்ல கோயம்புத்தூர் நம்பர்ல இருக்குங்க. 1.30 அந்த சம்திங் தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர். இது பாத்தீங்கன்னா 4 டயர் புதுசு. டீசல் நிறுத்திட்டாங்க. அதனால டிமாண்டா இருக்கு இந்த வண்டி. 2017 VDIங்க. இது ஆப்ஷனல் ஏபிஎஸ், ஏர் பேக் வந்துடும். டயர்ஸும் நல்லா இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1 lakh சம்திங் தான் ஓடி இருக்கு. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டென்லயே இருக்கு. இந்த மாதிரி வண்டி தான் ஒவ்வொன்றும் நம்ம நிறுத்தி காமிச்சிட்டு இருக்கோம். சிங்கிள் ஓனர்ல, லோக்கல் நம்பர்ல, சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வேணா கால் பண்ணுங்க. ஹோண்டா சிட்டிங்க. இது 2009 மாடல். லோக்கல் நம்பர் TN59 மாடலுங்க. ஃபேன்சி நம்பர்ல இருக்கு. செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா எஃப்சி 5 years கரண்ட்டோ, இன்சூரன்ஸ் 1 year கரண்ட்ல இருக்கு. கிலோமீட்டர் 1.23 சம்திங் ஓடி இருக்கு. பாத்தீங்கன்னா வண்டியில இன்ஜின் சரி, ஏசியும் சரி, டயர்ஸும் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க. பாத்தீங்கன்னா ஐவிடெக் இன்ஜின். இதனால நிறைய பேர் இது லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வண்டி வேணும்னா உடனே கால் பண்ணுங்க. ஹோண்டா சிட்டியே ஒரு 5-6 வண்டி இருக்கு. 14-15 இருக்குங்க. ஏதாச்சும் தேவைன்னா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க.